ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் எதுவும் பார்க்க போகிறது இல்லைங்க. நம்ம ரோபோட்டிக்கில் வந்து நிறைய ஐட்டம், நிறைய வெரைட்டி, ஏன் இப்போ வீடு க்ளீன் பண்ணுறது கூட வந்திருக்கு. பட் ரோபோட்டிக் ஃபிஷ்ஷு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதாங்க இது வந்து பேட்ரி இதோட போட்டோன்னா இது வந்து தண்ணியில் அப்படியே ஒரிஜினல் ஃபிஷ்ஷு எப்படி போகுமோ அதே மாதிரி போகுங்க. அதைத்தான் நம்ம வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து வாங்கினேன். இதோட லிங்க் வேணும்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூலெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி தொட்டியெல்லாம் இருக்குது, ஜாலியாக விளையாடும்போது இதை வாங்கி நீங்களும் போட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இது இப்போது எப்படி ஓப்பன் பண்ணி இதெல்லாம் மாட்டி இதை வந்து தண்ணியில் விட போகிறேன். ஓகே, இதை வந்து நான் இப்போது பிரிச்சுக்கிறேன். இது வந்து இந்த ரோபோட்டிக் ஃபிஷ் வந்து நிறைய டைப்பில் எல்லாமே இருக்குது. இது நான் நார்மலான ஃபிஷ் தான் வாங்கினேன். இது வந்து நானோ ஃபிஷ்ஷு, அப்புறம் இந்த என்னது ஷார்க் ஃபிஷ்ஷு எல்லாமே இருக்குது. ஓகே, இதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இது பாருங்கள், நம்மளோட க்ரீன் கலர் ஃபிஷ்ஷு. இது கூட இன்னொன்று கூட கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், நம்ம அந்த இதெல்லாமே வைக்கிறதுக்காக. இது சின்ன நம்ம இது பெரிய தொட்டியில் மட்டும் இல்லை, இது வந்து அக்யூரத்தில் கூட நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இதில் வந்து பேட்ரி போடணும். ஆல்ரெடி இருக்கா என்னதோ தெரியல. இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சின்ன ஸ்க்ரூ இருக்குது, இதை ஓப்பன் பண்ணி தான் இதை பேட்ரி போடணும். நான் இதை வந்து பேட்டரி போட்டுக்கிறேன். இதிலே 2 பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது ஃபிஷ்ஷில் வந்து ஆல்ரெடி பேட்ரி ஒன்று இருக்குது, அது இல்லாமல் நம்மளுக்கு 2 பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து சிம்பிள், அவ்வளோதான். இது வந்து இப்போ ஒன்றுமே பண்ணலை. தண்ணியில் போட்டால் எப்படி ஸ்விம் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். போட்டுறட்டா? வாவ், அதுவே பாருங்கள் மேலே வந்துருச்சு. இது இங்கே பாருங்களேன், அந்த துடுப்பு பாருங்கள் அப்படியே போடுது. அது நல்லா இருக்குது. ரோபோட்டிக் ஃபிஷ் ஒன்றுமே பண்ணல, அதுவே ஒரு ஐ சூப்பர் சூப்பர். ஐ ஒரிஜினலாக ஃபிஷ்ஷு எப்படி நீந்து போகுமோ அதே மாதிரி போகுது. கடிக்கும் ஐ சூப்பராக. இங்கே வருங்களேன், நல்லா அப்படியே துடுப்பு போட்டு அப்படியே போகுது. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரோபோட்டிக் ஃபிஷ் வந்து எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுல்ல. இது வந்து நம்ம சின்ன அக்யூரம் சின்ன பாத்திரத்துலலாம் வச்சு க்ளீன் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி போட்டு வச்சுட்டுன்னு வைங்களேன், அது பாட்டுக்கு அப்படியே சுற்றிட்டே இருக்கும். நம்ம இந்த பேட்ரி தீர்ந்ததும் அது ஸ்டாப் ஆகி நிற்கும். அந்த பேட்ரி மட்டும் போட்டால் போதுங்க. இந்த மாதிரி நிறையா வாங்கி வச்சு குழந்தைங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். இது வந்து பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருந்தனால தான் இந்த ப்ராடக்டை வாங்கி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால தான் நான் வீடியோ போட்டிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி அடுத்து வேறு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். விடு. ஏய் சூப்பராக வருது. கடிக்கவே மாட்டேங்குதா? கடிச்சு வை ஃபிஷ்ஷு, கடிச்சு வை. கடி. கடி